परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। உன்னை யார் இங்க வர சொன்னது? எத்தனை முறை சொல்லிருக்கேன், நேர்ல வேண்டாம், எது இருந்தாலும் போன்ல பேசிக்கலான்னு. ஜார்ஜ், நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் ஜார்ஜ். யார் யாரோ லைன்ல வராங்க, நீங்க லைன்லயே கிடைக்க மாட்டேங்கிறீங்க. சரி சரி, கீழே யாரும் ஏதாவது கேட்டாங்களா? யாருன்னு கேட்டாங்க, நான் தெலுங்கு பட ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லிட்டு வந்தேன் ஜார்ஜ். சரி, என்ன விஷயம் இல்லங்கோ? எப்படி இருக்க? பசங்க நல்லா இருக்காங்களா? ஜார்ஜ், ஏதோ இருக்கும் ஜார்ஜ். ஏன், என்னாச்சு இளங்கோவன்? முன்ன மாதிரி இல்லை ஜார்ஜ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தொழில் பண்ண முடியல. போலீஸ் கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வேணா கமிஷனர் கிட்ட பேசட்டுமா? அவரால் எதுவும் பண்ண முடியாது ஜார்ஜ். மினிஸ்டர் லெவல்லேருந்து அவருக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷர். அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? கரையோரத்தில் டைட் செக்யூரிட்டி இருக்கிறதுனால போட்டெல்லாம் உள்ளேயே இருக்குது.
சரக்கை சொன்னபடி டெலிவரி பண்ண முடியல. அட்வான்ஸ் கொடுத்த பார்ட்டிங்கெல்லாம் சரக்கை கொடு, இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க. அவன் பணத்தை கேட்டவன் தலைய வெட்டாம இங்க வந்து கதையா சொல்றேன். இங்க பார், இது ஜார்ஜ் பெர்னாண்டோட கோட்டை. ஒன் வே மாதிரி உள்ள வரதா முடியும், யாராலையும் வெளியே போக முடியாது. இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோ தவிர இது என்னோட ஓன் வே, ஒன் வே. ஜார்ஜ், கோவப்படாத ஜார்ஜ். இருக்கிற சூழ்நிலை அப்படி. நீ இல்லாம அங்க எதுவும் பண்ண முடியாது. நீ என்னடான்னா அங்க காட்டுப்புலி மாதிரி வாழ்ந்துட்டு இங்க பூனை மாதிரி பதுங்கிட்டு இருக்க. அந்த புலி பதுங்கிறது வேண்டியதை பிடிக்க, இந்த புலி பதுங்கிறது ஒரு கோட்டையை பிடிக்க. இருக்கிற கோட்டையை விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்க இங்க வந்துட்ட. ஆனா அங்க என்ன? ஆனா அங்க மச்ச பெருமாள் இப்போ நம்ம ஏரியாக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். நீ வரணும் ஜார்ஜ். நீ வந்தாதான் எல்லாம் சரியாகும். வர கூடி சீக்கிரத்துல வரதுக்கு முன்னாடி உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் ஜார்ஜ். இளங்கோ, நீ என்ன சந்திச்சது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் வர வரைக்கும் எந்த டீலும் வேண்டாம். பசங்களை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லு, புரியுதா? சரி ஜார்ஜ். போ. மச்ச பெருமாள் வரண்டா. மச்ச பெருமாள் வரண்டா. சொல்லுங்க, நான் கம்போசிங்ல இருக்கேன். வந்துடுறேன், தியேட்டர் வந்துடுறேன், இமிடியேட்டா வந்துடுறேன். ஐயா, இது வேற. தேவி, தேவி, வாங்க. திருவேற்காடு கோயிலுக்கு போய் ஓம் பேர்லயும் ரகு பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தம்மா குங்கும பிரசாதம் இருக்கு, எடுத்துக்கோ. வச்சு விட்டுட்டா? நான் வச்சுக்கிறேன். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கிட்ட இருந்து கடவுள் ரகுவை பிரிச்சுட்டான். இனிமே அவன் திரும்பி வரமாட்டான்னு நாம கண்ணீர் வச்சிட்டு இருந்தப்போ கடவுளா பார்த்து ரகுவை திரும்ப அனுப்பி வச்சு நம்ம கண்ணீரை தொடச்ச மாதிரி இருக்கு. தேவி, ரகு வந்து உன்னை பார்த்தானா? பார்த்தாரு. என்ன பேசினா? நான் ஒரு இவ, 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சவங்க. 1 வருஷம் கழிச்சு திரும்ப பாக்குறீங்க. அதுவும் செத்து போனதா நினைச்சவன் திரும்ப வரும்போது பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஆமா, நீயே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல, உன்கிட்ட அந்த பழைய உற்சாகம் துள்ளல் எதுவுமே இல்ல. ஏதோ ஒண்ணு குறையுதே. இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஒரு சேஞ்சும் இல்ல. தேவி, என்கிட்ட சொல்லு, உனக்கும் ரகுவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எப்பவும் போலதான் இருக்கோம். செத்து போனவன் திடீர்னு உயிரோடு வந்து நின்னா யாருக்கா இருந்தாலும் ஷாக்கா தான் இருக்கும். ரகு சாவோட விளிம்பு வரைக்கும் போயிருந்தாலும் அவனுக்குள்ள எந்த மாற்றமும் பாதிப்பும் இல்ல தேவி. ரகு அதே மாதிரி தான் இருக்கான். அவனுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் பாதிப்புகள் இருக்குமோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா ஆண்டவன் அருளால அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவன் எதுவுமே மறக்கல தேவி. சின்ன வயசுல நாங்க ஒன்னா இருந்த நாட்கள்ல இருந்து அவன் சுடப்பட்ட நாட்கள் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருக்கான். எப்படி இருந்தாலும் என் தம்பி எனக்கு கிடைச்சிட்டான், ஓ ரகு உனக்கு கிடைச்சிட்டான். ஆமா தேவி, உங்க அப்பா அம்மா எங்க? நான் உங்களை பார்த்து பேசணும். இல்ல இல்ல, அம்மா அப்பா இங்க இல்ல. 2 பேரும் லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல இருக்காங்களா? இல்ல,
ரகுவ உங்ககிட்ட இருந்து அவனோட ஆம்பிஷனை பத்தி சொல்லி பிரிச்சுட்டேன். ஆனா இனிமேல் உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் விரும்பல. சீக்கிரத்திலேயே உங்க அம்மா அப்பாவை பார்த்து அவங்களோட கலந்து பேசி உனக்கும் ரகுவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். நீயும் என் தம்பியும் சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷம் நிலைக்கணும். ப்ரொஃபஷனல், ஆம்பிஷன், பர்சனல் லைஃப் இதுலெல்லாம் வித்தியாசம் பார்க்க எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஒன்னா நினைச்சி இத்தனை நாள் நானே ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல, எனக்கே தெளிவு வந்துடுச்சு. என் தம்பிக்குன்னு மனைவி, மக்கள், குடும்பம்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவன் ப்ரொஃபஷனல் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. இல்ல, ரகு இப்பதான் திரும்ப வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. எதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் அது இதுன்னு? அவசரத்துல அள்ளி தெளிச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இனியும் ஏதாவது ஒண்ணுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி நம்ம யாருக்குமே இல்ல. நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா எதுக்காக நெகட்டிவா பேசுற? நடக்கிறது எதுவுமே நல்லதா நடக்கட்டும் நம்புவோம். நம்புவோம், நம்புறதுல தப்பில்ல. பட் கொஞ்ச நாள் போகட்டும். இப்ப வேண்டாம் ப்ளீஸ். சரி தேவி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். உங்க அப்பா அம்மா வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. சரி, நான் வரேன். செத்து போன தம்பி உயிரோட வந்துட்டான்னு நீங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் நம்பலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா திரும்பவும் அது உங்க மனசை பாதிக்கும். பொய்யானதா இருந்தாலும் அது உண்மை நம்பி நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. அதனால நானும் நம்புற மாதிரி நடிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ரகு, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ, ஹாய். என்ன ஆச்சரியம், ஸ்டுடியோ பக்கம் வந்திருக்கீங்க? ஆனா ரகு இல்லையே. இல்ல, நான் ரகுவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா. வாட் a சர்ப்ரைஸ். ரகு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப இல்ல, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட நடக்காம போன விஷயத்தை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நடக்காம போனதை நினைச்சா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ரகு உயிரோட வந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு அவசரத்துல, வேகத்துல சந்திரசேகர் ரகுவை சுட்டுட்டாரு. அதனால அவர் மேல இருக்கிற கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் நானும் அவசர புத்தியால அவரை கொல்ற அளவுக்கு போயிட்டேன். ஆனா நல்ல வேளை அது நடக்கல. அப்படிப்பட்ட பெரிய பாவத்துல இருந்து கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. அந்த சந்தோஷம்தான். ரகு அவர் சுட்டதை நேர்ல பார்த்த உடனே மனநோயாளியாகி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில இருந்த எனக்கு ஒரே ஆதரவா இருந்த என் தம்பியும் என்னை விட்டு பிரிச்சிட்டியே, என்ன இப்படி மனநோயாளி ஆக்கிட்டியேன்னு கடவுள்கிட்ட எத்தனையோ தடவை கதறி அழுதுருக்கேன். அந்த சந்திரசேகரை நான் பழி வாங்கணும், அதுக்காகவாவது திரும்பவும் எழுந்து நடக்கிற சக்தியை கொடுன்னு பல தடவை கடவுள்கிட்ட கெஞ்சி இருக்கேன். ஆனா இந்த உலகத்துல காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையான வார்த்தை. எல்லாமே நன்மைக்குதான்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற உண்மைய நான் இப்பதான் உணர்ந்தேன். நீங்க சந்திரசேகர் சார் பழி வாங்கணும்னு நினைச்சீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் இவ்ளோ சாஃப்டா இருக்கீங்க. நீங்க அவரை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லும்போது என்னால நிஜமா நம்ப முடியல. பழி உணர்ச்சின்னா என்னன்னே தெரியாதண்ணா. என் ஒரே தம்பிய, எனக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஒருத்தனை அவன் அவர் சுட்டு கொன்ன உடனே என்னையும் அறியாம எனக்குள்ள ஒரு ஆவேசம் வந்தது. அவரை பழி வாங்கணும்னு துடிச்சேன்.
ஆனா அது தப்புன்னு இப்ப உணர்றேன். சார் ஏதோ ஒரு வேகத்துல ரகுவை சுட்டுட்டாரே தவிர நிச்சயமா ரகுவை கொலை பண்ற உணர்ச்சி அவருக்கு கிடையாது. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத மனுஷன். ரகு அவர் சுட்டது என்னால நம்பவே முடியல. ரகுவும் ரொம்ப நேர்மையான, டீசென்டான, சின்சியரான ஒரு கேரக்டர். நான் பார்த்த வரைக்கும் சாருக்கும் ரகுவுக்கும் நடுவுல குரு சிஷ்யங்கிற ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் ஆகுற அளவுக்கு எந்த எனிமிட்டியும் இருக்கல. ஆமா, ரகுவும் இததான் சொல்றான். அப்படி அவங்களுக்கு இடையில ஏதாவது எனிமிட்டி இருந்திருந்தா சந்திரசேகர் சாருக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே அவனே நேர்ல வந்து எல்லா உண்மையும் சொல்லி அவரை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி இருக்க மாட்டான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஐ திங்க் நடந்ததை நினைச்சு குழப்பிக்காம இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கணும். சந்திரசேகர் சார் ரகுவுக்கு இண்டஸ்ட்ரியில A to Z எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அவனை நல்லா வளர்த்து விட்டுருக்காரு. இன்னைக்கு ரகு இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைமையில இருக்கான்னா கண்டிப்பா அது அவர் போட்ட பிச்சு தான். எங்க குடும்பமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். அதே நேரத்துல அன்னைக்கு அவர்கிட்ட நான் நடந்துகிட்ட விஷயத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். அதே நேரத்துல அன்னைக்கு அவர்கிட்ட நான் நடந்துகிட்ட விஷயத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு தடவையாவது அவர் நேர்ல சந்திச்சு அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்ஃபேக்ட் ரகுவோட முதல் பட பூஜைக்கு அவர் வருவாரு, அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஏதுன்னு தெரியல. அன்னைக்கு சந்திரசேகர் சார் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு அவர் அவ்வளவா தெரியாது. அவரோட தங்க மஞ்சுவை தான் தெரியும். பட் பாவம், இப்ப அவங்க உயிரோட இல்ல. ப்ளீஸ் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சந்திரசேகர் சார் கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அவரை பார்த்து நான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நான் நடந்துகிட்ட விதத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். செய்வீங்களா ப்ளீஸ்? நீங்க சொல்ற மாதிரி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, நன்றி சொல்றது ரெண்டுமே அவர் விரும்ப மாட்டாரு. ஆக்சுவலா விடுதலையாகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட இது வரைக்கும் அவர் வெளி மனுஷங்க யாரையும் சந்திக்கவே இல்லை. அதுவும் இல்லாம நடந்த கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க ரகுவோட அக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்க அவர் நிச்சயமா யோசிப்பாரு. நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். நான் அவரை மீட் பண்ணி பர்சனலா உங்களை பத்தி பேசி நீங்க மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். யூ மோஸ்ட் வெல்கம். வரேன். சரி, தேங்க்ஸ். மாதவி மேடம் வீட்டில் இருக்காங்களா? நீங்க யாருங்க சார்? நான் ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்கேன். டேவிட்னு சொன்னா தெரியும். ரகுராமன் சார் இருக்காரா? சார் வெளில போயிருக்காரு. நீங்க உட்காருங்க, அம்மாவை வர சொல்றேன். ம். வணக்கம்மா. நான் வணக்கம். தான் ஜெயிலர் டேவிட். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. நான் மாதவி, ரகுவோட அக்கா. தெரியும். எங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் போலீஸ் ஆஃபீஸராக வரல, ஃப்ரெண்ட்லியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக சந்திரசேகர் சார் ஜெயிலில் இருக்கும்போது நான் அங்கே ஜெயிலராக இருந்தேன். அப்போ தான் எங்கள் 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. சந்திரசேகர் சார் சொல்லி தான் எனக்கு ரகுராமன் சாரையே தெரியும். ரகுராமன் சார் எப்போ வருவார்? ரகு வெளியில போயிருக்கான். எப்ப வருவான்னு தெரியாது. உங்கள் தம்பி மேலே அவ்வளவு பாசமா? எனக்கு எல்லாமே என் தம்பி தான். முன்னெல்லாம் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி அவன் எப்ப வெளியே போகணும், யார பார்க்கணும்,
எப்ப வீட்டுக்கு வரணும், என்ன சாப்பிடணும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், யாரோட பழகணும், யாரோட பழக கூடாதுன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய மியூசிக் டைரக்டர்னு. அவனை புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஃபீல் பண்ண. அதான் லிவ் யுவர் ஓன் லைஃப்னு அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா ரகுராமன் சாரை உங்க தம்பியா நினைக்காம ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து குழந்தையா வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அது உண்மைதான். ரகு நான் பெத்தெடுக்காத குழந்தை. எனக்கும் அவனை விட்டா வேற யாரும் இல்ல, அவனுக்கும் என்னை விட்டா வேற யாரும் இல்ல. அவன் மறுஜென்மம் எடுத்து திரும்பவும் உயிரோட வந்தது நானே மறுஜென்மம் எடுத்த மாதிரி உணர்றேன். சின்ன வயசுல அவனோட விரல பிடிச்சி ஆ எழுதி பழகி தந்ததுல இருந்து, அவன் கைய பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து நேத்து வர அவனோட ஒவ்வொரு அசைவிலையும் நீதான்கா இருக்கேன்னு அடிக்கடி ரகு சொல்லுவான். அப்ப ரகுராமன் நீங்க வளர்த்த குழந்தை. ஆமா சார், அவன் என் குழந்தைதான். அதுல என்ன சந்தேகம்? செத்து போயிட்டதா நினைச்சு இப்ப திரும்ப வந்திருக்க குழந்தை உங்க குழந்தை தானே? ஐ மீன் செத்து போயிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க தம்பி ரகுராமனும் இப்ப உயிரோட வந்திருக்கிற ரகுராமனும் ரெண்டு பேரும் ஒண்ணு தானே? வாட் யூ மீன்? என்ன கேக்குறீங்க சார் நீங்க? இப்படி எல்லாம் கூட கேட்க முடியுமா? என் தம்பி செத்து போயிட்டான்னு நினைச்சு மனநிலைமை பாதிக்கப்பட்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருந்தேன். அவன் திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் தான் மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கே வந்தேன். இன்ஃபேக்ட் இப்பதான் எனக்கு சிரிப்பே வந்திருக்கு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசி என்ன நோகடிக்காதீங்க ப்ளீஸ். நோ. உங்களை வேதனைப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ இதை நான் கேட்கல. உன்னை இழந்திருந்தீங்க, அதை இப்பதான் திரும்ப கிடைச்சிருக்கு. நீங்க இழந்தது இப்ப மறுபடியும் பறி போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். குண்டடிப்பட்டு துடிதுடிக்க செத்து போன ரகுராமன் மறுபடியும் எப்படி வந்தாருன்ற ஒரு சந்தேகத்துல தான் கேட்டேன். என்ன சார் இது? மார்ச் வரல அவனுக்கு விழிப்பு வந்தது, அதுக்கப்புறம் ஃபர்தரா அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது, இது எல்லாத்தையுமே ரகு டீடைலா கோர்ட்ல சொன்னானே. சொன்னாரு, நான் இல்லைன்னு சொல்லியே. நான் கூட தான் கேட்டேன். கேட்டவங்க இருக்காங்க, ஆனா அதை பார்த்தவங்க யாராவது இருக்காங்க?